பிரியா பால் வாரத்துக்கு இந்த சோம்பு ஓமெல்லாம் போடுன்னு சொன்னல. ஆமா, அதுக்கு வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் என்னம்மா போடுறேன்? ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் என்னம்மா போடணும்? ஊற்றிங்கன்னா ஜீரகம் போட்டிருக்கேன். ஓகே. அப்புறம் சோம்பு. ஓகே. ஓகே. பட்டை சின்னதாக ஒரு துண்டு. ஓகே. அடுத்து ஓமம். வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, பால் ஊறும். நெக்ஸ்ட்டு சுக்கு கொஞ்சோண்டு. ஜீரணத்துக்கோசம் இதுவும் நல்லது. கோல்டுக்கெல்லாம் குழந்தைக்கு நல்லது. நீங்கள் சாப்பிட்டா தானே குழந்தைக்கு வரும். கொஞ்சோண்டு பெருங்காயம் அவ்வளோதான். ஓகே. இப்போ நான் எதுக்கு சுக்கும் பெருங்காயம் போட்டேனாக்கா, உங்கள் பால் குடிக்கிறதுனால குழந்தைக்கு கேஸ் இருக்கும். கொஞ்சம் போடுங்க, கொஞ்சோண்டு சுக்கு கொஞ்சோண்டு பெருங்காயம். அதனால தான் சுக்கு பெருங்காயம் கூட நான் போடுறேன். குழந்தைக்கு நல்லா நல்லது. நைட்டு நல்லா போட்டுட்டு ஒரு 1 hour ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நைட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடிடுங்க. மூடிட்டு காலையில எடுத்து வெறும் வயிற்றுல குடிங்க. வெறும் வயிற்றுல குடிச்சு இதே தண்ணி தாகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க. ஓகே. குடிச்சிங்கனாக்கா நல்ல உடம்புல ஊற பால் நல்லா வரும். அதே மாதிரி பச்சை பயிறு அதுவும் நான் சொல்றேன், அதுலயும் நல்ல பால் வரும். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே.